என் அப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ராமாயணம். விஸ்வாமித்திரர் தசரதோட மாளிகைக்கு வந்திருக்கார், அரண்மனைக்கு. அப்ப சொல்றார், ஆதித்தன் குலந்தழைக்க வந்த அரசரே, நான் சன்னியாசி, எனக்கு என்ன வேணும்? எனக்கு எதிலும் விருப்பு வெறுப்பு கிடையாது. யாகத்தில் 3 வகை இருக்கு. ஒன்று பகைவரை அழிக்க செய்வது, அது பேர் அபிச்சார ஹோமம். தான் உய்ய பயன் கருதி செய்வது, அது புத்திரகாமேஷ்டி யாகம். 3வது உலகம் புகழ புதலம் கருதி செய்வது, அது உத்தம யாகம். வேந்தர் பெருமானே, உலக நலன் கருதி நான் தருக்கள் நிறைந்த குளிர்ந்த கானகத்தில் யாகம் செய்ய போகிறேன். அதனை அர்க்கர்கள்லாம் தடுத்து இடையூறு பண்ணுறா. அதனால் அந்த யாகத்தை காவல் புரிய ஒருத்தரை நீ அனுப்பணும் அப்படின்னு சொல்ல, நல்லது சுமத்திரரே, ஒரு போர் வீரனை அனுப்புகிறேன். மன்னரே, சாமானியமான போர் வீரனால் ஆகாதே. சுவாமி, சேனைத்தலைவனை அனுப்புகிறேனே. அப்பனே, அது சேனாதிபதியால் ஆகாதே. ஐயனே, அடியேன் வருகிறேன். வேந்தனே, உன்னாலும் ஆகாது. உன்னை விட சிறந்தவன் ஒருவன் இருக்கிறான், அவனை அனுப்ப வேண்டும். குருநாதா, என்னை விட சிறந்தவன் அயோத்தியில் இருக்கிறானா என்ன? நான் 10 ரதங்களை வென்றவன், ஒப்பாரும் இக்காரும் இல்லாதவன். அடியேன் சம்பரனை அழித்தவன், தோல் வலிமையும் வால் வலிமையும் உடையவன். சுமித்திரரே, என்னை காட்டிலும் சிறந்தவன் அயோத்தியில் இருக்கிறானா? தசரதா, உம்மை விட சிறந்தவன் ஸ்வர்க மத்திய பாதாள ஆகிய 3 லோகங்களிலும் இல்லை. உண்மைதான். குருநாதர் சொல்றார், சுமித்ரா அதிநுட்பமான மதிநுட்பம் உடையவர். அவர் கூறியதை கேட்டீரா? என்னை விட சிறந்தவன் இல்லை, இல்லாததை இருப்பதாக நினைத்து சொல்கிறீர். ஒருவன் ஆமை மயிர் கம்பளமா கேட்டானாம், அதுபோல எனக்கு நிகர் ஒருவரும் இல்லை. தசரதா, உன்னை விட 1 கோடி மடங்கு உயர்ந்தவன் அயோத்தியில் இருக்கான், அவனை அனுப்பு. இல்லாத ஒன்றை இருப்பதாக நான் ஒரு பொழுதும் சொல்ல மாட்டேனே. என் வாக்கு சத்தியம். விஸ்வாமித்திரருடைய வசங்களை கேட்டு தசரதர் சிறிது நேரம் யோசித்தார். குருநாதா, என்னை விட பல மடங்கு உயர்ந்தவர் வசிஷ்ட முனிவர், அவரை அழைத்து போங்கள். உடனே விஸ்வாமித்திரர் சொல்றார், புன்னகை புத்தார், அவர் ஒரு தாடி, நான் ஒரு தாடி, 2 தாடிகளும் சென்று தாடகையிடம் வாதாடி நிற்க வேண்டும். நான் கூறுவது வசிஷ்டரை இல்லை, அவன் வேதவேத்தியன், அவன் தான் ராமன். மன்னனே, நீ பெற்ற 4 மைந்தர்களில் கரிய செம்மலரிய ஆற்றல் படைத்தவன். ராமனை அனுப்பு என்றான்.